ஹலோ கோடர்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் ஒரு வெப்சைட்டில் வந்து க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம் இதை. அதுக்கெலாம் உனக்கு நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்குரிய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்படிலாம் இருக்குது, இதில் வந்து நம்ம ப்ரெவெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எந்த ஒரு வித இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காகவே கிடையாது. இதை நீங்கள் பார்த்து எதுவுமே இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அதுக்கும் நம்மளோட சேனலுக்கும் எந்த ஒரு வித ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. நான் அதையுமே சொல்லிடுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங். வாட் இஸ் க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்? க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நான் HTML இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க வந்து போய் பாருங்கள். நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் அதில் சொன்ன மாதிரி தான், ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ டைப் பண்ணுற ஃபீல்டு, இன்புட் ஃபீல்டு, அதாவது இங்கே ப்ளாக் போஸ்ட் பண்ணுற ஃபீல்டு அண்ட் சர்ச் பண்ணுற ஃபீல்டு, இந்த URL டைப் பண்ணுறதுல இப்படியான இதில் வந்து நம்ம வந்து ஒரு கோடிங், ஒரு ஜவாஸ்கிரிப்டோட கோடிங்கை வந்து டைப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள அந்த ஜவாஸ்கிரிப்டோட அவுட்புட் நமக்கு அந்த வெப்சைட்டில் வந்து லோட் ஆகிடுச்சின்னா அது வந்து XSS வல்னரபிள் இருக்கிற சைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது அதுதான் க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங். அண்ட் அப்படியான க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்குதுன்னா அது ரொம்பவே டேஞ்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் ஒரு வெப்சைட்டில் இருக்குது ப்ரோ, அதால் என்னெல்லாம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம அதில் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுற எல்லா யூசர்ஸுக்குமே அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து ஒரு மலிசியஸ் ஃபைலை வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே இன்ஸ்டாபிள் ஆகிற மாதிரி, அதாவது டவுன்லோட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு இன்ஜெக்ட் பண்ணால், ஒரு பிளக் ஹேக்கர் அப்படி இன்ஜெக்ட் பண்ணால் நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போகக்குள்ள அந்த மலிசியஸ் ஃபைல் நம்மளோட சிஸ்டமில் எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்படி ஆகுறதுனால அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுற யூசர்ஸோட சிஸ்டமாக இருக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், எல்லாமே ஹேக் பண்ணிட முடியும். அப்படி தான் ஹேக் பண்ணுவாங்க. ஒரு XSS இது இருக்கக்குள்ள ஒரு பிளக் ஹேக்கர் அப்படி தான் டார்கெட் பண்ணுவான். அண்ட் அதை தவிர்த்து அந்த வெப்சைட்டோட சர்வரையுமே ஹேக் பண்ணிட முடியும் சில XSS இதனால். ஓகே, அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்குள்ளே புரியாது, எதுவுமே புரிய போகிறதில்ல. அண்ட் அதை நான் ப்ராக்டிக்கலாக காட்டக்குள்ளே அது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டபிளாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இந்த ஃபீல்டு ஒரு ப்ளாக் போஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த இது வந்து ஏற்கனவே இந்த சைட்டில் வந்து க்ரோஸ்-சைட் XSS வல்னரபிள் இருக்குது. ஸோ நான் அந்த சைட்லேயே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக இருக்கிறது, பிவேப். இப்போ நம்ம ரியல் டைமில் ஒரு சைட்டில் வந்து XSS வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். பிகாஸ் வி ஆர் த எத்திக்கல் ஹேக்கர். நாங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கக்குள்ள நமக்கு வந்து பெர்மிஷன் வேணும் அந்த சைட்டோட ஓனர்கிட்ட. ஓகே, நான் இதில் வந்து உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டுறேன். அண்ட் இதில் வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போடுறேன் பாருங்கள். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை போட்டு நான் அலர்ட் இதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படி ஹலோன்னு கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஜவா ஸ்கிரிப்ட் கோடு உண்டு. ஓகேவா? உங்களுக்கு ஜவா ஸ்கிரிப்ட் தெரியலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி பை பண்ணுறதுன்னெலாம் நான் என்னோடய ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கையுமே நான் கொடுக்குறேன். அண்ட் என்னோடய வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன் நம்மளோட. அண்ட் அதில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணலாம். அண்ட் அந்த வெப்சைட் கோர்ஸ், ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் வந்து நாங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து ஃபர்தராக க்ரியேட் பண்ண மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் அது தவிர்த்து அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி செக்யூராக க்ரியேட் பண்ணலாம், இப்படி ஒரு XSS வல்னரபிள் அந்த சைட்டில் இருக்குன்னா நம்ம அந்த வல்னரபிள் ஒர்க் ஆகாத மாதிரி எப்படி பெச்சப் பண்ணி க்ரியேட் பண்ணலாம்னு வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது ஒரு லைவ் கோர்ஸ்ன்றனால உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் நீங்கள் எங்களை எங்ககிட்ட லைவாகவே கேட்டுக்கொண்டு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த ஜவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி போஸ்ட் பண்ணக்குள்ள எனக்கு அந்த ஜவா ஸ்கிரிப்டோட அவுட்புட் எனக்கு இங்கே வந்து லோட் ஆகுது. ஓகேவா? ஓகே, அண்ட் வந்து நான் என்னோடய விண்டோஸ் மிஷினில் இந்த சைட் இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறது சைட் இருக்குது. நான் இங்கே வந்து ரெஃபர்ஸ் பண்ணக்குள்ளேயுமே என்னோடய விண்டோஸ் மிஷின்லேயும் அங்கே எக்ஸிக்யூட் ஆகின அந்த ஜேஎஸ் இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஓகே, அதாவது இந்த க்ரோஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்கோட அவுட்புட் எனக்கு இங்கேயுமே லோட் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவான், எப்படி இருக்கக்குள்ள ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட. ஓகேவா? அதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். அதாவது ஒரு மலிசியஸ் ஃபைலில் வந்து ஒரு டார்கெட் அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணோடனே இன்ஸ்டால் ஆகிரும். அண்ட் இன்ஸ்டால் ஆகினோடனே அதை ரன் பண்ணோடனே
வந்து அந்த சிஸ்டமோட ஃபுல் ஆக்சஸுமே நமக்கு வர மாதிரி பண்ண போகிறோம். அண்ட் வந்து இது வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே எந்த பெர்மிஷனுமே கேட்காமே அது டவுன்லோடபுள் ஆகிரும். ஓகேவா? ஓகே, இதை நம்ம பண்ணுறதுக்கு நம்மளோட மெட்டஸ்ப்ளாய்ட் ஓப்பன் பண்ணுவோம். எம்எஸ்எஃப் கன்சோல் அண்ட் -q. அண்ட் இது தவிர்த்து நம்ம அந்த இந்த வெப்சைட்டோட சர்வரை கூட நம்மளால் ஹேக் பண்ணிட முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் வந்து ஹேக்கிங் லேர்ன் பண்ணணும்லாம் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து தியரி பேஸ்டாக ரொம்ப சேனல் சொல்லுவாங்க. ஸோ XSSனா இதுதான், பட் யாருமே பண்ணி காட்ட மாட்டாங்க. ஓகேவா? பட் நாங்கள் பண்ணி காட்டுறோம். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்களா, எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். எல்லாமே ஒரு எஜுகேஷனல். ஹேக்கிங் வந்து இல்லீகல்லாம் கிடையாது. தட்ஸ் லீகல். நம்ம எப்படி பண்ணுறோம்ன்றதை பொறுத்து தான் அது இருக்குது. ஓகேவா? ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. எம்எஸ்எஃப் கன்சோல் நமக்கு லோட் ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் வந்து காட்டுறேன். சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் விண்டோஸ். நம்ம இப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டில் வந்து விண்டோஸுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். அதுக்கு முன்னுக்கு நான் என்னோட இந்த ஆன்டிவைரஸை வந்து முதல்ல ஆஃப் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து சம்டைம் அது அந்த டிடெக்ட் பண்ணிடும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அவன் டார்கெட்டோட சிஸ்டத்துலேயும் சம்டைம் ஆன்டிவைரஸ் இருக்குமே ப்ரோ, அதை டிடெக்ட் பண்ணிடுமேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுறேன். பட் வந்து ஒரு ரியல் டைமில் வந்து அந்த ஆன்டிவைரஸையுமே நம்ம பைபாஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது அட்வான்ஸ் கோட். இது நான் உங்களுக்கு போகிறதுக்குரிய ரீசன் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன், இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கு உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் இதை தவிர்த்து அவங்க எப்படி ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர் எப்படி பண்ணுவான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டிவைரஸை வந்து பைபாஸ் பண்ணி போகிற மாதிரி. இப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து அவன் ஓனாக க்ரியேட் பண்ணுவான் கோடிங் பண்ணி. ஒரு ப்ரொஃபஷனல் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த XSS வல்னரபிளாக இருக்கலாம், இல்லாட்டி எனி ஒரு வெப்சைட்டில் இருக்கிற பக்கு இல்லாட்டி லூப் ஹோலை ஃபைன் பண்ணி பேச்சப் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க். ஸோ இந்த சொசைட்டியை வந்து ப்ரெவெண்டாக வச்சுருக்கு. ஓகேவா? ஓகே, என்னோட இந்த இது பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு இங்கே வந்து லோட் ஆகிட்டு விண்டோஸோட எக்ஸ்ப்ளாய்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இங்கே வந்து என்ன எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விண்டோஸில் வந்துட்டு ஓகே நான் திருப்ப வந்து இதில் வந்து விண்டோஸ் வந்து எம்ஐஎஸ்சியில் போயிட்டு HTA, அதாவது HTA சர்வர்ன்றது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டபிளாக இருக்கும். ஓகே, நமக்கு வந்து அதாவது இது வந்து HTTP வெப் சர்வர், ஒரு வெப் சர்வர் பெஸ்ட் அட்டாக் தான் இது. ஓகே, நான் அதுக்கு வந்து நம்ம வந்து ஜூஸ்ன்னு டைப் பண்ணுறது வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்காக. அண்ட் வந்து நம்ம இதில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டுன்னு டைப் பண்ணலாம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், 0ன்னு சொல்லிட்டு. நம்ம டைரெக்டாக வந்து இங்கே 0 கொடுத்துட்டு அண்ட் என்டர் பண்ணோடனே நமக்கு இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, அண்ட் இன்னொரு அட்டாக் சம்டைம் இப்படி பண்ணுவாங்க. இன்னும் சில இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்ஸிங் சைட். அதாவது இந்த சைட்டுக்குள்ளேயே போனோடனே அங்கே வேறொரு பேஜுக்கு ரீடைரக்ட், ஒரு பிஸ்ஸிங் பேஜுக்கு ஒரு ஹேக்கர் ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடிங் பண்ணிடுவான். அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து யூஸ் பண்ணிடுவான். இப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அந்த வெப்சைட்டுக்கு போனோன்னா அது வந்து ரீடைரக்ட் பண்ணும் ஒரு பிஸ்ஸிங் சைட்டுக்கு. அந்த கோடிங்கை நான் உங்களுக்கு இதில் காட்டிடுறேன். ஓகே, இது வந்து நமக்கு இப்போ ஜூஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து IF கான்ஃபிங் டைப் பண்ணிட்டு என்னோடய IP அட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறேன். அண்ட் WLAN 0வில் இதுதான் என்னோடய IP அட்ரஸ். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு அண்ட் வந்து செட் SRV ஹோஸ்ட்
இங்கே போய்ட்டு நம்ம காப்பி பண்ண ஐபி அட்ரஸ், நம்மளோட ஐபி அட்ரஸ் தான் இங்கே கொடுக்கணும், எஸ்ஆர்வி ஹோஸ்ட். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் கொடுப்போம். அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணி தந்துருக்குது. அண்ட் இந்த லிங்கை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நம்ம இந்த ஜவா ஸ்கிரிப்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்குரிய கோடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட், அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து விண்டோ டாட் லொக்கேஷன் ஈக்குவல் டு போட்டு டபுள் கோலமுக்குள்ளே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுருந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ளே எனக்கு என்ன நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா, இந்த சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகினோடனே இந்த ஃபைல் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வர எந்த சிஸ்டமாக இருந்தாலும் அந்த யூஸரோட சிஸ்டமில் வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகிரும் இந்த ஃபைல். ஓகேவா, அண்ட் இது வந்து ஒரு ஃபேமஸான வெப்சைட்லாம் அப்படி இருக்கக்குள்ள அந்த யூசர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஓகே இதில் ஏதோ டவுன்லோட் ஆகிருக்குன்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம் வந்து ஒரு ஹேக்கர் வந்து ஒரு இதை இமேஜாகவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் நான் திருப்பவும் சொல்கிறேன், இந்த அட்டாக் வந்து நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்லோட் பண்ணுறது. எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இதை வந்து இப்போ சப்மிட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண அந்த கோடு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் கோட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லினக்ஸ் மிஷினில் இது டவுன்லோட் ஆகிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விண்டோஸ் மிஷினில் போகும். ஓகே, இது ஒரு விண்டோஸுக்குரிய பேலோட். அண்ட் நம்ம இதில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணக்குள்ளே ஓகே ஃபஸ்ட்டு அந்த பேலோட் ஒர்க் ஆகுது, இன்ஜெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகணும். ஓகே, அதுவும் டவுன்லோட் ஆகிட்டு. அண்ட் தென் நான் இதை கீப் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆனால் ஃபைல் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து இதை வந்து ஒரு இமேஜ் ஃபைலாக சம்டைம் இதை வந்து ஸ்டெப்னோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அண்ட் நான் இதை கிளிக் பண்ணக்குள்ளே இங்கே எனக்கு ரன் பண்ண மாட்டு கேட்கும். அண்ட் நான் இதை ரன் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே எந்த ஒரு ப்ராசஸுமே நடந்திருக்காது. பட் நான் என்னோடய லினக்ஸுக்குள்ளே போயிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணால் எனக்கு இங்கே வந்து பாருங்கள் பேலோட் டெலிவரிட்டு வருது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விண்டோஸ் மிஷினோட செஷனுமே எனக்கு இங்கே கிடச்சிடுச்சு. ஓகேவா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செஷன் வந்து ஓப்பன் வருது. ஓகே, இப்போ நான் இதை வந்து செஷன் கொடுத்துட்டு -1 கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விண்டோஸ் மிஷினோட செஷன் இங்கே வந்துடுச்சு. இப்போ என்னால் வந்து அந்த சிஸ்டத்தோட ஃபுல் ஆக்சஸுமே என்னால் எடுக்க முடியும். நான் ஹெல்ப் கொடுத்தா எனக்கு இங்கே வந்துடும் என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா, அண்ட் இன்ஃபோ கொடுத்தா அந்த டிஸ்பிளேயில் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அபவுட் வரும். அண்ட் கமெண்டில் வந்து அந்த டைரக்டுக்குள்ளே போகலாம் அண்ட் சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹேஷ் டம்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா, நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணி அந்த சிஸ்டத்தோட ஃபுல் ஆக்சஸுமே நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே போய்ட்டு சிடி அண்ட் ஒரு அண்ட் டேர் கொடுக்கணுண்டா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் இங்கே டவுன்லோட்ஸ் இந்த ஃபோல்டருக்கு காட்டுது, ஃபேவரேட் அண்ட் டெஸ்க்டாப் காட்டுது விண்டோஸோட, அண்ட் குக்கீஸ் வரைக்கும் நமக்கு இங்கே காட்டுது. ஓகேவா, ஓகே, இந்த குக்கீஸை வச்சு என்ன செய்யலாம் அப்படி கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ப்ரௌசரில் சம் குக்கீஸ் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக் வந்து லொகின் பண்ணுறோம்னா இன்றைக்கி ஓகே நம்ம பார்த்து முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதை ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து நமக்கு திரும்ப லொகின் பண்ண சொல்லி கேட்காது, லொகினில் தான் இருக்குது. பிகாஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு குக்கீஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு நம்மளோட ப்ரௌசரில். அந்த குக்கீஸை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ரௌசரில் வந்து போட்டால் அந்த ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிரும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாமலே அதெல்லாம் வந்து குக்கீஸால் நடக்குது. ஓகேவா, நம்ம அந்த குக்கீஸை ஸ்டீல் பண்ணால் இந்த விண்டோஸில் நம்ம என்னென்ன பாஸ்வேர்ட் ஸ்டீல் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே ஃபர்தராக கலெக்ட் பண்ணிட முடியும். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாமையே அதை ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால்.
ஓகே அண்ட் விர்ச்சுவல் பாக்ஸ் இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஓகே, நான் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளவு தான். அண்ட் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போட பார்க்குறோம். ஓகேவா? இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸசஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், ப்ரோ டெல் அபவுட் எக்ஸசஸ்ன்னு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் ஒரு க்ராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை வந்து ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர் வந்து இப்படி தான் பண்ணுவான்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 வீக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அட்வான்ஸாக. ஸோ அந்த வீடியோவை வந்து யூடியூப்லேயே டில் பண்ணி விட்டாங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக நாங்கள் போடுறது கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள. ஓகே, நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பை பாய்.